திருச்சிற்றம்பலம். ஹர நம பார்வதீபதயே. ஹர மகாதேவா. என்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உழியர்கோன் வெப்பொழித்த உகலியர்கோன் கழல் போற்றி. ஆழிமிசைக்கல் மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி. ஊழிமணி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க வல்லான், விநாயகனே வேட்கை தணிவிப்பான். விநாயகனே விண்ணிற்கோ மண்ணிற்கோ நாதனுமா, தன்மையினார் கண்ணீர் பணிமின் கனிந்து. அங்கமும் வேதமும் ஓது நாவர் அந்தண நாடும் அடிபரவ. அங்கமும் வேதமும் ஓது நாவர் அந்தணர் நாடும் மடிபரவ. மங்குள் மதி தவள் மாடம் வீதி, மங்குள் மதி தவள் மாட வீதி. மருகன் நிலாவிய மைந்த சொல்லாய் செங்கையல்லார் பூனன் செல்வம் மல்கும் சீர்கொள் செங்காட்டங்குடியதனுள். கங்குள் விளங்கு எரியேந்தியாடும் கணபதி சரம் காமுரவே. கங்குள் விளங்கி எரியேந்தியாடும் கணபதி சரம் காமுரவே. அங்கமும் வேதமும் போது நாவர் அந்தண நாடும் அடிபரவ. மங்குள் மதிதவள் மாட வீதி மருகன் நிலாவி அமைந்த சொல்லாய் செங்கையலார்ப்புடன் செல்வம் மல்கும் சீர்கொள் செங்காட்டங்குடியதனுள். கங்குள் விளங்கி எரியதியாடும் கணபதி சரம் காமுரவே. கங்குள் விளங்க எரியதியாடும் கணபதி சரம் காமுரவே. வெற்றி விநாயகமூர்த்திக்கு ஜெய். எழும்போதும் வேலுமயிலும் என்பேன், எழுந்தே மகிழ்ந்து தொழும்போதும் வேலோ மயிலோ என்பேன். முருகா உனைத் தொழுதே உருகி உருகி அழும்போதும் வேலும் மயிலும் என்பேன். அடியேன் உடலம் விழும்போதும் வேலோ மயிலோ என்பேன். செந்தில் வேலவனே திருச்செந்தூர் முருகனே. தந்திரகலை அறிவனோ மந்திரகலை அறிவனோ, சாரும் உபதேச கலையில் கைலாச பாரம்பரியமாக வரும் சம்பிரதாயம் அறிவனோ அறிவனோ. அந்தரத்து உயர்மலைத்தேனினுக்கு ஓர் முடவன் ஆசை வைத்தது போலவே, ஐயனே நின் அருளை அடைவதற்கு ஆசைப்பட்டு முகம் வீங்கி நின்றேன். சந்திரசேகரா. தட்சிணாமூர்த்தி திருவருட்பா. இந்த பாடல் பாடுறது நம்ம 10வது குருமகா சன்னிதானம் 10 பாடல் பாடியிருக்கேன்.
சந்திரசேகரா சகல நிஷ்கல தயாபர சபாநாத சுந்தரானந்த கல்யாண குணதர்வேச தேவதேவா மகாதேவா உந்தும் தரங்கமரி கங்காதராம் ஓர் கையிலையில் உரைகின்ற பரதெய்வமே என் உயிர்க்கும் உயிரான மேலான பரமசிவமே மேதா தட்சிணாமூர்த்தி எனும் தெய்வமே சந்திரசேகரா சந்திரசேகரா மேதா தட்சிணாமூர்த்தி எனும் தெய்வமே நாயகி நான்முகி நாராயணீகை நடின பஞ்சசாயகி சாம்பவி சங்கரி சாம்பளை சாதினச்சி வாயகி மாலினி வாராகி சூலினி மாதங்கி என்று ஆயகியாதி உடையாள் சரணம் சரணம் அருண் நமக்கே மனோஜவம் மாருத துல்லிய வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூத முக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி புத்திர்பலம் யசோதைரியம் நிர்பயத்வம் அரோகதாம் அஜாட்யம் வாக்படுத்வம் ச அனுமஸ்மரணாத் பவேத் அசாத்ய சாதகஸ்வாமின் அசாத்தியம் தவ கிம்பத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதய பிரபோ வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி வடிவுடை நாயகி தன் திருவடிகளே சரணம் திருவற்றூர் தியாகராஜ சுவாமி திருவடிகளே சரணம் வள்ளலார் திருவடிகளே சரணம் சரணம் கந்தகோட்ட முருகப்பெருமான் திருவடிகளே சரணம் சரணம். மெய்யன்பர்களே தாய்மார்களே, ஞானமே வடிவாக விளங்கக்கூடிய ஆதி வயலூர் முருகப்பெருமானின் பற்றாத தனிப்பெரும் கருணையினாலும் அடியனுடைய மானசீக குருவாக விளங்கக்கூடிய பூஜ்ய ஸ்ரீ திருமண கிருபானந்தவாரியார் சுவாமி திருவடியில் வணங்கி அடியனுடைய வழிகாட்டல் குருநாக விளங்கக்கூடிய டாக்டர் பரித்தியூர் சந்தானராமனுடைய திருவடிகளை வணங்கி கந்தக்கோட்டை முருகப்பெருமானுடைய திருவடிகளை வணங்கி மணிவாசக பெருமானுடைய திருவடிகளை வணங்கி சிந்தைமகுழும் சிவபுராணத்திலே 34வது அடியிலிருந்து சிந்திக்க நாம் கூடியிருக்கிறோம். இந்த 28:10 பேச வேண்டியது அன்றைக்கி மழைனால் வர முடியல, ஐயா வாண்டான்ட்டேன். மெய்யா விபலா விடைப்பாக வேதங்கள் ஐயாயன ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே மையா விமலா விடைப்பாக வேதங்கள் ஐயாயன ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே. பகவான் ஒட்டும்தான் மெய்யனாக இருக்கிறான். அதான் சில பேர் மெய்யப்பன்னு பேர் வச்சுப்பாங்க. நாட்டுக்கோட்டை நகரத்தால் வீட்டுக்கு ஒரு மெய்யப்பன்னு பேர். அந்த மெய்யாக இருக்கின்றவன் இறைவன் மட்டுமே. இப்போ மெய்யானவனாக இருக்கின்ற போது மலமில்லாதவனாக இருக்கிறான், சிறந்தவனாக இருக்கிறான் சிவபெருமான். விடைப்பாகா வேதங்கள், அந்த விடையை ஊர்ந்து வரும் சிவபெருமானே, அதன் மேல் அமர்ந்திருக்கின்ற சிவபெருமானே என்பதாக ஒரு ரத்ன சுருக்கமான பொருள். அவ்வளோதான். இப்போ நம்ம உள்ளே போகணும், என்ன சொல்கிறாங்க அப்படி. மெய்யான அழுக்குகள் மலம் மற்றவன். இப்போ மலம் இல்லாதவனை அறிவதற்கு நம்ம மனத்திலே மலம் இருக்கக்கூடாது. நல்லா தெரிஞ்சுங்க. நமக்கு 3 மலம் இருக்கு இல்லையா? 6 பகைவர்கள் இருக்கிறார்கள், 3 மலம், மொத்தம் 9 பேர் இருக்கிறாங்க நம்மளை கெடுக்கிறதுக்கு. 6 பகைவர்கள் யார் யாருன்னா காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் 6 பேர் இருக்கான். இது போக ஆணவம், கண்மம், மாயை என்ற 3 மலங்கள். இந்த 9 துவாரத்துக்கு 9 பேர். நமக்கு சரீரத்தில் எத்தனை துவாரம் இருக்குன்னா 9 துவாரம் இருக்குது. எண்ணி பார்த்துக்க வீட்டுக்கு போய். இந்த 9ல் ஏதாவது ஒன்று கெட்டு போச்சுன்னா கூட நம்மளால் வாழ்க்கை வாழ முடியாது. இது அப்புறம் பெருமான் அங்கே சொல்கிறார். 1 9 வாசல் வைத்தாய்
ஒக்க அடைக்கும் போது உணரமாட்டேன் புண்ணியா உன்னடிக்க போதுகின்றேன் பூம்புகழூர் மேவிய புண்ணியனே. திருப்பூரில் கடைசியாக பாடின பாட்டு. உன்னுடைய 9 வாசல் வைத்தாய், ஒக்க அடைக்கும் போது உணரமாட்டேன் புண்ணியா உன் அடிக்கே போதுகின்றேன். அப்போ நாம் உடம்பு திடகாத்திரமாக இருக்கும்போது இறைவனுடைய நாமாக்களை சொல்லிடணும். தேவாரம் தெரிஞ்சால் பாடணும், திருவாசகம் தெரிஞ்சால் பாடணும். என்ன நமக்கு பக்தி சுவாமி கொடுத்துருக்குறானோ அதெல்லாம் நல்லா வாய் விட்டு பாடினா நோய் விட்டு போகும். என்ன கிட்டம் சொல்லலாம், வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் அப்படின்னா. நான் என்ன சொல்கிறேன், வாய் விட்டு இந்த தேவாரம் திருவாசகத்தை பாடினாலே நமக்கு நோய் நீங்கும். அப்போ இங்கே சொல்கிறார், மெய்யான அழுக்குகள் மலம் இல்லாதவனை அறிவதற்கு நமக்கும் அறிவு வேண்டும், ஞானம் வேண்டும். அதுதான் நிறைய பேர் திருவாசகத்துக்கே வரத்துக்கே பயப்படுவாங்க. அவர் என்னமோ மிரட்டலை. நம்மளை திருத்துவதற்கு திருவாசகம் ஒரு கருவியாக இருக்கிறது. அப்போ இல்லாதவனை அறிய அறிவு வேண்டும் சொல்கிறார் அவர். அவன் எப்படி இருக்காரா சுவாமி, ஞானமே வடிவமாக இருக்கிறார். ஞானம்தான் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். சில பேர் சொல்லலாம் பக்தி வந்துட்டா ஞானம் வந்துடும். கிடையாது. ஞானம் வந்தால் தான் பக்தியே வரும். ஞானம் இருந்தால் தான் இத்தனை பேர் வந்து உட்காந்து கேட்குறீங்க. இந்த ஞானம் எதனால் வந்ததுன்னா பக்தி வேணும். அந்த ஞானத்தினாலே வருவது முதிர்ந்த பக்தி. இப்போ ஞானம்தான் ரொம்ப முக்கியம். ஆங்கிலத்தில் சொல்வார்கள் நாலெட்ஜ் விஸ்டம். நாலெட்ஜினா அறிவு, விஸ்டம் என்பது ஞானம். இந்த ஞானம்தான் ரொம்ப முக்கியம். அந்த ஞானத்துக்கோசரம் தான். ஆனால் மணிவாசகரை சொல்லும்பொழுது, ஞான சம்பந்தர் சொல்லும்போது சத்புத்திர மார்க்கம் என்று சொன்னார்கள். நாவுக்கரசர் சொல்லும்போது தாச மார்க்கம் என்று சொன்னார்கள். சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்லும்போது சகா மார்க்கம் என்று சொல்கிறார். மணிவாசரை சொல்லும்போது ஞான மார்க்கம். இந்த ஞான மார்க்கத்தான் நமக்கு அழைத்து செல்கிறார். அந்த வழியிலே பெருமான் நம்மளை அழைத்து செல்கிறார். அப்போ அந்த ஞானம் அறிவு எப்படி இருக்கிறது, அதுக்கு ஏதாவது உருவம் உண்டா? இதே கடையில் போய் ஒரு 50 கிராம் கொடுக்க 100 கிராம் இதை கேட்குமா, கிடைக்குமா? அதெல்லாம் வர அந்த ஞானம் நம்ம முன் செய்த தவம் இருக்குது பாருங்க. அந்த தவத்தினாலே இப்போ நம்ம இவ்வளோ வந்து கேட்குறோம். இந்த சிவ புண்ணியத்தை எவன் சொல்கிறானோ கேட்குறானோ முன் ஜென்மாந்தத்தில் அந்த புண்ணியம் இருந்தால் தான் சிவ புண்ணியம்னு பேர். இது வேறு புண்ணியம் எங்கேயும் சொல்லலை பாருங்க. அதில் தான் சிவகடாட்சம் பரிபூர்ணம், சிவகடாட்சம் பரிபூர்ணம், சிவகடாட்சம் பரிபூர்ணம். இது வருவதற்கு ரொம்ப கஷ்டம் மாதிரி தெரியும். ஆனால் இந்த புண்ணியத்துக்குள்ளே நம்ம வந்துட்டோன்னு வச்சுங்க, அப்புறம் பாபமே செய்ய மாட்டோம். அதனால தான் அவர் சொன்னார், புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு நீருண்டு. சுவாமிக்கு நமக்கு மந்திரம் தெரியுதோ இல்லையோ, டெய்லி காலையில் குளிச்சுட்டு சுவாமி படத்தெல்லாம் தொடச்சி பூவை வச்சு ஒரு ஊதுபத்தி ஏற்று ஏதோ 2 நாமாவை எவன் சொல்கிறானோ அவன் பூஜைக்குரியவனாக இருக்கிறான். மனசு ஒன்றுபடணும். அதுதான் புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு. புண்ணியம் இருந்தால் தான் அது நடக்கும். புண்ணியம் இல்லைன்னா முடியாது. லலிதா சகஸ்ரநாமம் படிச்சிருப்பீங்க, ஒரு நாமாவளி வரும், புண்ணியலப்யாயை நமஹா படிச்சிருப்பீங்க நீங்களா. புண்ணியலப்யாயை நமஹா. புண்ணியம் இருந்தால் தான் சுவாமிகிட்டே நம்ம வர முடியும். முன்ஜென்ம புண்ணியம் வேணும். அதுதான் அபிராம் பட்டர் சொல்கிறார், கண்ணியது உன் புகழ், கற்பது உன் நாமம், கசிந்து பக்தி பண்ணியது உன் பாதாம்புயத்தில் பகலிரவா. நான் முன் செய்த புண்ணியம் ஏது? ஏதாவது உங்கள்கிட்ட வரத்துக்கு புண்ணியம் செய்ய நம்மே சொல்லு நீயே. நான் முன் செய்த புண்ணியம் என்னமே புவியேழையும் பூத்தோட. ஏதாவது புண்ணியம் செய்திருக்கிறேனா? அது மாதிரி இங்கே சொல்கிறார், மெய்யா விமலா விடைப்பாக. அந்த ஞானம் அறிவு எப்படி இருக்கிறது? அதுக்கு தான் வேலாயுதம் வச்சுருக்காங்க. இந்த வேலாயுத தத்துவமே ஞானம். அதில் தான் ஞானவேல் பேர் வச்சுக்கிறான். இந்த பேருக்கு வச்சனாருக்கு அவங்க அறிவு இருக்குது, அது வேறு விஷயம். ஆனால் பேர் ஞானவேல் ரொம்ப அற்புதமான பேர். அந்த ஞானம் எப்படி இருக்குது? வேல் மாதிரி உதாரணம் சொல்கிறார். அறிவு எப்படி இருக்கிறோம்? ஆழமாக இருக்கணும், அப்புறம் அகலமாக இருக்கணும், அப்புறம் கூர்மையாக இருக்கணும். இந்த 3 தான் வேலினுடைய தத்துவம். அதனால தான் முருகப்பெருமானை வணங்குறா வேலை நாம் வணங்கிடணும். அதனால தான் வேலும் மயிலும் துணை என்று சில பேர் எழுதுவார்கள். நம்ம தென் மாவட்டத்தில் போனீங்கன்னா உள்ளாட்சியும் போட மாட்டான். வேலும் மயிலும் துணை, வடிவேலும் மயிலும் துணை, நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். அப்போ அந்த ஞானம் அறிவு எப்படி இருக்கிறத சொன்னால் ஆழமாக இருக்க வேண்டும்,
அகலமாக இருக்க வேண்டும், கூர்மையாக இருக்க வேண்டும். இது எப்படிரா நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, ஓம்கார தத்துவத்தை அவர்கள் தியானம் செய்கிறார்களோ அவர்களுக்கு இந்த ஞானம் உடனே வரும். எல்லாரும் சொல்லலாம். இதுக்கு ஆண்கள் பெண்கள்லாம் கிடையாது. ஒரு 3:30 மணிக்கு தானாக உங்களுக்கு விழிப்பு வந்துடுத்துன்னு வச்சுங்க. நான் சொல்கிறத குறித்து வச்சுக்கோங்க. 3:30 மணிக்கு ஒருத்தர் ஆட்டோமேட்டிக்காக எழுந்துடுவான்னா பிரபஞ்ச சக்தி அவனை அழைக்குது. கை கால பல்லு தொட்டு விபூதி இட்டுக்கிட்டு உங்களுக்கு சேர்ந்த மஞ்சரத்தை உச்சாரணம் பண்ணுங்கள். அந்த 3:30லேருந்து 5க்குள்ளே எவ்வளோ சொல்ல முடியுமோ சொல்லிவிடுங்க. அந்த உரு ஏற்ற 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 நம்ம சிரஸ்லேருந்து பாதம் 72 நாடி நரம்புகளில் போய் அந்த சக்தி வேலை செய்யும். எழுந்துட்டுலாம் பண்ணி பாருங்கள். அப்புறம் நீங்களே ஆட்டோமேட்டிக்காக எழுந்து அதுவாக எழுப்பிடும் உங்களை. இந்த பிரபஞ்ச சக்தி மன உளையலார்கள் அதைத்தான் சொல்கிறார். மனோ சக்தி டாக்டர்லாம் 3:30 மணிக்கு ஒருத்தர் எழுதுகிறான்னா பிரபஞ்ச சக்தி உங்களை அழைக்கிறது, அது உங்களை எழுப்புகிறது. அந்த நேரம்தான் இறைவன் நடத்தக்கூடிய அந்த வெற்றியை தருகின்ற விடிகாலை போகுது. இப்போ கார்த்திகை முடிஞ்சு அடுத்து மார்கழி வரப்போகுது. மார்கழி பாருங்கள், எல்லாம் 4 மணிக்கு எழுந்துருவாங்க. அவ்வளோ விசேஷம். எதுக்கு சொல்கிறோம்? அந்த மாதிரி அந்த ஓம்காரத்த தத்துவத்தை எவ்வளோக்கு எவ்வளோ ஓம்காரம் சொல்கிறீங்களோ நல்லது. அது முதல்ல சவுண்டாக தான் வரும். அது அப்புறம் மனசுக்குள்ளே வந்து இந்த மனசுக்குள்ளே வந்து ஆரம்பித்தாச்சுன்னா உங்களுக்கு வந்து பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு வேலை செய்யும். அப்போ இங்கே சொல்கிறார் சுவாமி எப்படி இருக்காராம் சிவபெருமான். ஆழமாக இருக்கிறார், அறிவாக இருக்கிறார், கூர்மையாக இருக்கிறார், ஞானமாக இருக்கிறார். அப்படிதான் என்னை ஆட்கொண்டான். மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள். இன்னூரத்த மெய்யா என்பதற்கு என்றும் அழியாத பொருளாக இருக்கிறது. ஒரு காலத்தில் நாம் இருப்போம், போயிடுவோம். இந்த உலகத்தில் இறைவனும் தர்மம் தான் எக்காலத்திலும் அழியாத இருக்கும். அந்த தர்மத்தினுடைய தத்துவம்தான் சுவாமி வந்து அந்த விடை மேலே உட்கார்ந்துருக்காருன்னா தர்மத்தின் தத்துவம் தான் அந்த விஷபாரூடம். அப்போ 4 கால் இருந்து தான் தர்மம் இப்போ ஒரு கால் அடிக்கு தான் கலிகாலத்தில். ஒரு யுகத்தில் அப்படி இருந்துக்கு. இப்போ கலிகாலத்தை ஒரே காலில் தான் அந்த தர்மம் இருக்குது. அதனால தான் இப்போ தர்மம் செஞ்சோன்னு வச்சுங்க, ஆத்மார்த்தமாக இப்போ தர்மம் செய்கிற போது நீங்கள் 1 ரூபா தர்மம் செஞ்சால் 1000 ரூபாய் பலன். ஆத்மார்த்தமாக செய்யணும். நம்ம இது விளம்பரத்துக்கோ முகஸ்துதிக்கோ நீங்கள் தர்மம் செய்து யார்ட்டையும் சொல்லவே வேண்டாம். உங்களுக்கு என்ன மனசுக்கு தோன்றதோ, ஏழை ஒருத்தர் இருக்கிறா ஃபீஸ் கட்டணுமா கட்டுங்கோ, நோட்புக் வாங்கி உங்கள் மனசில் என்ன தோணுதோ அதை இறைவனுக்கு சமர்ப்பணம் பண்ணுமா. ரமண பகவான் சொல்வார், நீ பிறருக்கு கொடுப்பதாக இருக்கின்ற பொருள் உனக்கே திரும்பி வந்து சேரும். பகவான் சொல்கிறார் ரமண பகவான், நீ யாருக்கோ செய்கிறேன்னு நினச்சிக்காத, அதெல்லாம் சேர்த்து வச்சு எனக்கு வரும். அதனால தான் நம்ம வேதம் என்ன சொல்லுது, தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா. இந்த தர்மம் எப்படி இருக்கும், அது எப்போ காப்பாற்றுன்னே தெரியாது. அதனால தான் தர்மம் செய், சத்தியம் வத தர்மம் சர மாத்ரு தேவோ பவ பித்ரு தேவோ பவ ஆச்சாரியன். இதெல்லாம் எது வேதம் சொல்கிறது. இதுதான் இங்கே மணிவாசகர் சொல்கிறார். என்றும் அழியாத பொருளாக இருப்பதால் இறைவனை மெய்யா. அவன் மொத்தம்தான் மெய்யானவன். எப்படி இருக்கிறாரா சுவாமி? இந்த பாலில் கரைந்த சர்க்கரை, பாலில் சர்க்கரை போட்டு காப்பி போடுறோம், சர்க்கரை போடுறோம், எல்லாம் போட்டு கலந்துச்சுன்னா அதை நம்மளால் பிரிக்க முடியாததை போலத்தான் இறைவன் நம்முள்ளே கலந்திருக்கிறான். பின்னால் சொல்வார், கறந்த பால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல. இறைவன் எப்படி இருக்கான பாலுக்குள்ளே தான் இருக்கு நமக்கு தெரியுமா? பாலை வாங்குகிறோம், காய்ச்சறோம், உரம் ஊற்றுறோம், தயிராக்கிறோம், கடையிறோம், வெண்ணெய் எடுக்கிறோம், அதுக்கப்புறம் வெண்ணெயை காய்ச்சி நெய் எடுக்கிறோம். இத்தனை பொருள் இருக்குது. அது மாதிரி இறைவன் மெய்யானமாக இருக்கிறான். மெய்யா விமலா விடைப்பாக கறந்த பால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல. இந்த பாலில் இவ்வளோ பொருள் இருக்குன்னு யாருக்கா தெரியுமா? அது மாதிரி தான் இறைவன் நம்முள்ளே எல்லா பொருள்களையும் உலகத்தில் பிரபஞ்சத்திலே கலந்திருக்கிறான். அதனால் அவனே மெய்யானவன். மெய்யா. 2வது சொல்கிறார் விமலா. விமலன்ற என்ற வார்த்தை வடமொழி சொல். விமலன் அழுக்கற்றவன். ஆண்பாலில், பெண்பால்னா விமலா.
பெண்காலில் தான் விமலா. அது மாதிரி நிர்மலன் என்றால் ஆண்பாலில் அழுக்கற்றவன், பெண்பாலில் நிர்மலா. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நாம் எல்லாமே படிக்கலாம், எல்லாத்துக்கும் எல்லாம் வந்துச்சு. சமஸ்கிருதெல்லாம் ஃப்ரீயாக சொல்லித்தராங்க. புஸ்தகம் வாங்கி ஒரு வேர்டு கற்றுக்கலாம். அது என்ன சொல்லியிருக்குது, இதில் என்ன வருது, எல்லாம் அங்கே சொல்லிட்டு தான். வேதத்தில் இருந்தால் தமிழ்லையும் சொல்லியிருக்க, புதுசாக ஒன்றும் சொல்லல. நாம் போய் அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதை தேடணும். தேடினா தான் அது விடை கிடைக்கும். அது மாதிரி சொல்கிறார், மெய்யானவனாக இருக்கிறான். எப்படி மெய்யானவன்? விமலா. இது ரொம்ப அருமையான தமிழ் சொன்னால், விமலா என்ற பதத்திற்கு தூயவன் என்று பொருள். தூயவன். நிர்மலன், மலம் இல்லாதவன், அழுக்கற்றவன். சுவாமிகிட்ட போனால், சுவாமிகிட்ட ஏன் நம்மளை போய் சொல்கிறார் அப்படின்னா, அவன் எப்படி விமலனாக இருக்கிறானோ அடியார்களையும் விமலனாக ஆக்குகிறான். தான் எப்படி இருக்கிறானோ அதே மாதிரி அடியார்களையும் ஆக்குகிறான். அதனால தான் சுவாமிகிட்ட போனார். மெய்யா விமலா. அதுக்கு உதாரணம் சொல்கிறார். கங்கை மேலே ஆகாசத்துலேருந்து வருது, அது அப்படியே ஒரு ஸ்டெப்பாக இறங்கி வருது, மலையிலேருந்து இறங்குறது. அது எப்படி இருக்குது? அந்த கங்கை புனிதமாக இருக்கிறது. அதெல்லாம் கடந்து வந்தால் கூட புனிதமான நீர் கங்கை. அது எப்படி தூயதாக இருக்கிறதோ, தன் மேல் அது யார் யாரெல்லாம் அதை ஸ்நானம் பண்ணுகிறாளோ அவர்களையும் புனிதமாக்குது. இந்த கம்பன் அதை விட காவிரி கொஞ்சம் உயர்வாக சொன்னோம். கம்பன் சொல்கிறாரு, கங்கையும் புனிதமாய காவிரின்னா. இந்த கங்கைக்கே பாபம் எங்கடா போகுதுன்னா காவேரியில் வந்து தான் போகுதுன்னா. அடுத்த 2028 வரப்போகுது மகாமகம் கும்பகோணத்துக்கு. எல்லாம் போயிட்டு வாங்க. எப்படி அங்கே கும்பமேளா மாதிரி இங்கே தமிழ்நாட்டு கும்பமேளா, அதாவது தென் மாநிலத்தினோட கும்பமேளா. அது இந்த அங்கேயும் நிறைய பேர் வருவாங்க. அப்போ அந்த கங்கை எவ்வளோ புனிதமாகுது. கங்கையில் அந்த ஆராய்ச்சிலாம் பண்ணி பார்த்தாங்க, அந்த தண்ணி கெட்டே போகும். இப்போ அவ்வளோ புனிதமான இருக்கிறது. விஞ்ஞானிகளும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாங்க, அதில் எதுவுமே இல்லை, கலப்படமே இல்லை, புனிதமாக இருக்குது. டஸ்மாக இருக்குன்னு பார்த்தா அப்படியே பார்த்தா தெரிஞ்சிருது அது. அப்போ அதில் ஒரு இயற்கையாக தெய்வ சக்தி ஒன்று இருக்கிறது. அதனால் தான் கங்கா யமுனாச்ச கோதாவரி காவேரி சிந்து தர்மதா ஜலேஸ்மின்னு சந்நிதிம் குரு. ஐயர் பூஜைக்கு வரார்ல, உங்கள் வீட்டில் ஒரு பூவை போட்டு இதெல்லாம் சொல்லுவார். இந்த நதிகள் பேர்லாம் சொல்லுவார். அது நதிகள் எவ்வளோ புனிதம். அதில் தான் நதி நீராடுதல் என்று வைத்தார்கள். எப்படி கங்கையான ஆகாயத்திலிருந்து மலையில் இறங்கும் போது தூயனாக இருக்கிறதோ, தன்னை அடைந்தவர்களும் தூயப்படுத்துகிறதோ, அதுபோல இறைவனிட்ட நாம் போகும்போது நாமும் நம்மை தூயனாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். மெய்யா விமலா. அப்போ குற்றமற்றவனாக நாம் போக வேண்டும். வேறு தான் வள்ளுவர் அழகாக சொல்கிறார், மனத்துக்கண் மாசு இளன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரப்பிதான். ஏன்னா மனசுனால் செய்கிற குற்றம் யாருக்கும் தெரியாது. நீங்கள் என்ன குற்றம் பண்ண உங்களுக்கு தான் தெரியும், நான் என்ன குற்றம் பண்ணேன் எனக்கு தான் தெரியும். அதுதான் மனசாட்சி. அதனால தான் அந்த தெய்வத்தின் சாட்சியை மனசாட்சின்னு எதுக்கு சொன்னால், தெய்வ சாட்சியும் மனசாட்சி சொன்னால் தான் மனசு தான் உண்மையாக இருக்கணும். இப்போ மனசு எவ்வளோ உண்மையாக இருக்குன்னா, இறைவனுடைய அந்த திருவடியை பிடித்தான் தான் மனசு உண்மையாக. அவன் மெய்யானவனாக இருக்கிறான். அப்போ அவன் அடியார் எப்படி இருக்கணும்? அவனுடைய மெய்யனாக இருக்க வேண்டும். சுவாமியை வந்து வணக்க காத்திருக்கிறாராம். மெய்யா விமலா விடைப்பாக. ஈசன் குற்றமற்றவனாக இருந்து கொண்டு தன்னிடம் வரும் அடியாருடைய குற்றத்தை நீக்குபவன். அதனால் தான் பெருமானுக்கு எண்குணத்தான் என்று பெயர். என்ன பெயர்? எண்குணத்தான். இப்போ எல்லா விதமான குற்றங்களையும் போக்குபவன் சிவபெருமான் ஒருவனே. அதான் வடமொழியில் அவர்கள் ஆசுதோஷி என்று சொல்வார். ஆசுதோஷினா எல்லா விதமான குற்றங்களையும் நீக்குபவன், உடனே அனுகிரகம் செய்பவன். ரெண்டு அர்த்தம் இருக்குது. ஆசுதோஷினா எல்லா விதமான குற்றங்களையும் போக்கி உடனே அனுகிரகம் செய்யும் கடவுளாக பெருமான் இருக்கிறான். அதனால் தான் ஆசுதோஷி என்று சொன்னார். அப்போ விமலனாகி இறைவன் பக்தனையும் விமலனாக்குகிறான். யாக்கியான சொல்கிறார், விமலனாகி இறைவன் ஈசன் பக்தனையும் உண்மையாக இருக்கின்ற போது அவனையும் தனக்கு நிகராக ஆக்கி கொள்கிறான். மையா விமலா விடைப்பாக. அப்போ இதுக்கு நாம் என்ன செய்யணும்? வேதங்கள் அடுத்து சொல்கிறார், வேதங்கள் ஐயாயன ஓங்கி ஆண்டு அகன்ற நுண்ணியனே.
ஏன் வேதங்கள் என்று சொன்னார்னா வேதங்கள் தான் பிரமாணமாக இருக்கக்கூடிய. இந்த வேதங்களுக்கு எதிராக அத்தாரிட்டி அப்படின்னா ஓம்காரம்தான் வேதஸ்வரூபமாக இருக்கிறது. அந்த ஓம்காரம்தான் ஒருவது மனிதனுக்குள்ளதும் நாதமாக வருகிறது. நல்லா தெரிஞ்சுக்கணும். அதுதான் நாத விந்து கலாதி நமோ நம, வேதமந்திர ஸ்வரூபா நமோ நம, ஞான பண்டித சுவாமி நமோ நம வெகுமோடி அருள்நாத சொல்கிறார். உய்யன் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற அந்த அடிக்கு இதுக்கு தொடர் பண்ணணும். போன அடியில் இங்கே வரணும். உய்யன் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள். மாண்டூக்கிய உபனிஷத்து ஒன்று இருக்குது. இந்த உபனிஷத்தெல்லாம் இப்போ தமிழில் வந்திருக்குது. சின்ன சின்ன புக்காக வாங்கி படிங்க. இந்த ஐயா எல்லாம் சொன்னால் வாங்கி தந்துடுவார். ராமகிருஷ்ண மடத்துக்கெலாம் போவார், நிறைய இடத்துக்கு போகிறார். சின்ன சின்ன குட்டி குட்டி புஸ்தகம்லாம் போட்டிருக்காங்க. 5 ரூபா 20 ரூபா. அதில் அவ்வளோ தத்துவார்த்தமான விஷயம் நமக்கு புரிகிற மாதிரி தமிழில் பண்ணியிருக்காங்க. இது ராமகிருஷ்ண விஜயம் ஒரு பெரிய ஒரு சேவை செய்யுது. எல்லோரும் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அந்த மடத்தில் ஒரு பெரிய சிறப்பாக தான். எல்லாத்துக்கும் எல்லா வடமொழி சொற்களுக்கும் தமிழில் அர்த்தம் போட்டிருக்கிறாங்க. நீங்கள் அப்படி ஈஸியாக படிச்சிடலாம், தெரிஞ்சுக்கலாம். அதை புரிஞ்சுட்டீங்கன்னு வச்சுக்க, உங்களுக்கு சீக்கிரம் இறைவனை அடைவதற்கு எதுவுமே தடை இருக்கிறாது. அந்த உபனிஷத் சொல்லுகிறது பிரணவத்தை பற்றி ரொம்ப சிறப்பாக சொல்கிறது, மாண்டூக்கிய உபனிஷத்து. அப்போ இந்த ஓம்காரம் நான் சொன்ன மாதிரி தான் அவர் இங்கே சொல்கிறார். இந்த ஓம்காரத்தில் ஆரம்பத்தில் சப்தத்தோடு தான் நம்ம சொல்ல முடியும். உடனே நமக்கு மனனம் ஆகாது. இது சொல்ல 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 ஒரு காலத்தில் மனனம் ஆகிடும். அப்போ மனனம் ஆகின்ற அந்த மனனம் ஆயிடுச்சுன்னா ஓசை இல்லாது ஓங்காரத்தை உச்சரிக்க சொல்கிறார் மணிவாசகர். இந்த ஓங்காரத்தை ஓசை இல்லாது உச்சரிக்க வேண்டும். ஏன் அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் சுவாமி சித்பானந்த விளக்கம் சொல்லும்போது சொல்கிறார், ஏன் சுவாமி ஏன் அந்த சப்தம் போட்டு சொன்னான் அப்படின்னு. சப்தம் போட்டு சொல்லலாம்பா, அதில் பலன் கம்மி. சப்தம் இல்லாமல் அமைதியாக உள்ளே சொல்கின்ற பொழுது நீ ஓம்கார தியானத்திற்குள்ளே ஆட்படுத்தப்படுகிற. இப்போ வந்து அழகாக வேதாந்தபரமாக சொல்கிறார் அதுக்கு விளக்கம். அதாவது ஓசை இல்லாது ஓங்காரத்தை உச்சரிக்க வேண்டும். ஏன் அப்படின்னு கேட்டாவன், அது சிவஸ்வரூபமாக இருக்கிறது, சூட்சமாக இருக்கிறது. ஓம்காரம் நாம் நினைக்கிறான் பாருங்க. இந்த பாம்பன் சுவாமிங்க போட்டிருக்காருன்னா இதனுடைய ஸ்வரூபம் என்னன்னு பார்த்தா சிவஸ்வரூபம் சொல்கிறார். அது சூட்சமாக இருக்கிறது. அப்போ அந்த ஓம்காரத்தை தான் மணிவாசகர் தியானம் பண்ணியிருக்கார். உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமா நின்ற. ஓங்காரமா உள்ளத்தில் யார் நின்றார்னா சிவபெருமான் திருப்பெருந்துறை ஆத்மநாத சுவாமி நின்றார். அங்கே தானே இது பாடுற. அதனால் திருப்பெருந்துறை அடிக்கடி நாம் நினச்சிக்கணும். இந்த சுவாமி பேர் ஆத்மநாத சுவாமி, அம்பாளுக்கு பேர் யோகாம்பிகா சமேத ஆத்மநாதி. நீங்களாம் போயிட்டு வந்திருப்பீங்க இல்லையா? ரொம்ப விசேஷமான ஸ்தலம். அந்த ஞானம், அதுக்கு தான் திருப்பெருந்துறை போகணும். வருஷத்துக்கு ஒரு தடவையாக போய் நம்ம தரிசனம் பண்ணால் இந்த மலங்கள்லாம் நீம்பி நமக்கு பேட்ரி புதுசாக சார்ஜ் பண்ண மாதிரி. அதுக்கு தான் சிவாலயம், இந்த பாடல்பட்ட ஸ்தலங்கள் 276 எதுக்கு போகணும் நாங்கள் சொல்கிறோன்னா, நீங்கள் போயிட்டு வந்தால் அந்த புண்ணியம் எங்களுக்கு சொன்ன புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். அதுலேருந்து எங்களுக்கு ஒரு புண்ணியம் வரும். கிஞ்சிது. நான் இவ்வளோ நாளாக சொல்லிகிட்டு இருக்கேன் சிவபுராணம். ஒரு 15 வருஷமாக திருவம்பாவை விளக்கம் சொல்கிறேன். இன்னும் என்னால் ஆவுடையார் கோயில் போக முடியும், திருப்பெருந்துறை. ஆனால் வருஷம் சார் போயிட்டு வந்தால் நீங்கள் சொன்ன மாதிரி இருக்குதாங்க பிரசாதம். இப்போ ஐயா கொடுத்தாங்க பாருங்கள், திருமாவர்கள் பிரசாதம். இது மாதிரி இது நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இது. அப்போ சொல்லிகிட்டே இருக்கணும், அதை புஷ் பண்ணணும். நம்ம போகத்தான் இந்த பகவான்கிட்ட அந்த திருப்பெருந்துறை நெருங்க தான் நமக்கு எல்லா விதமான மலங்கள் அழிக்கப்பட்டு 6 பகைவர்கள் அழிக்கப்படுகிறார்கள். என்ன எங்கேயோ போன குதிரை வாங்க போனவரை கூப்பிட்டு அவர் ஞானம் கொடுப்பாரா, தீட்சை கொடுப்பாரா? யாருக்கும் கிடைக்குமா அது? இப்போ இறைவன் தந்த சிவஞானத்தால் அவர் சுவாமி திருவடி தூக்கி வச்சுட்டார், சிவஞானத்தை போதிட்டார். அந்த போதித்த உடனே இவர் கோயில் கட்டினாருன்னு நினச்சிக்க வேண்டாம். கோயில் கட்டும் போதெல்லாம் ஓங்கார தியானத்தை உள்ளே நிறுத்தித்தான் கோயில் கட்டியிருக்கிறார். இதுதான் வியாக்கியானம் சொல்கிறதுங்க. உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மையா
விமலா விடைப்பாகா வேதங்கள். அந்த இறைவன் தந்த சிவஞானத்தினாலே தன்னுடைய 32வது வயதிலே வீடு பேர் அடையும். வீடு எங்கே பேர் அடைச்சார்? இப்போ ஆருத்ரா தரிசனம் எடுத்து பாருங்கள், சிதம்பரம் போய் பார்த்துட்டு வாங்க, அவ்வளோ விசேஷம். இந்த தேர் நின்ற உடனே மாணிக்க வாசருடைய திருவம்பாவை 20 பாடல்களும் பாடித்தான் நடராஜா உள்ளே போவார்னா, இப்போ மாணிக்க வாசருக்கு மேலே எவ்வளோ பக்தி வைத்திருக்கிறான் சிவபெருமான். நடராஜர் பக்கத்தில் அம்பாள் இருப்பா, பக்கத்தில் பார்த்தா மாணிக்க வாசர் இருப்பார். அதனால தான் மாணிக்க வாசரை தேர்ந்தெடுத்தார். அவருடைய எல்லா வார்த்தைகள்லாம் மணிமணியாக எழுதினாலே அவருக்கு மாணிக்க வாசம். எல்லா ஒரு வார்த்தைகளும் மணிமணியாக இருக்குது. அதை நல்லா உருக்கமாக பாடுகின்ற போது கண்ணால் ஜலம் வந்துடும், அழுக வரும். அழுக வந்துடுச்சுன்னா அழுகு போச்சுன்னு அர்த்தம். அதனால தான் திருவாசகம் விட்டுவார். வீட்டிலே உட்காந்து அப்படியே நமக்கு ராகத்தை உங்களுக்கு தெரிந்த இசையில் உருகி பாடலாம். இறைவன் அதை தான் விரும்புகிறான். ஞான சம்பந்தரே சொல்கிறார், என்ன மாதிரி எல்லாரையும் பாடத்தையும் பண்ணலாம் முடியாது. என்ன வாய்ந்து போய் கடப்புதாசனா ஏதோ உளருவான், கோழை மிடற்று செய், அதெல்லாம் கேட்டுக்கோ நீ. சுவாமி சரின்னு. குழந்தை எப்படி பாடும் தத்தகா பத்தகான்னு, அது மாதிரி அவங்கெல்லாம் அப்படி பாடினா கூட தள்ளிடாத அதையும் நீ ஏற்றுக்கொள் சுவாமி சரின்னார். அதனால் தேவாரம் நமக்கு தெரியல, பொன் தெரியல அப்படிலாம் சொல்ல வேண்டாம். நீங்கள் பக்தியாலே படித்தாலே போதும். நீங்கள் புரோசரன் படித்தா கூட மனசு மட்டும் தேவாரத்திலையும் சிவபெருமானத்திலும் இருக்க வேண்டும். அதை தான் சொல்கிறார். இறைவன் தந்த சிவஞானத்தால் வீடு பெற்ற மணிவாசகர் தன் உள்ளத்தில் எப்போதும் ஓம் என்ற ஓசையை தியானம் பண்ணி கொண்டே இருந்தார். அது ஒலிச்சு கொண்டே இருந்துதான் அவர் மனத்திலே. அப்போ அந்த ஒலி யாருக்கு வருகிறதோ அவர்கள் தூய்மையானவர்கள். அந்த மையனாகிய விடைப்பாகனாகிய உடனாகிய சிவபெருமானே அவர்களுக்கு தானாக அருள் செய்ய காத்திருக்கிறான். அதனால தான் என்னென்ன காட்சிகள் நடக்க போகிறதுன்னு மணிவாசகர் முன்னமே அறிந்து கொண்டு இருக்கிறார். அது பின்னால் அதை பற்றி பார்ப்போம். உய்யின் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விபலா, அந்த ஓங்கார ஸ்வரூபம் என் உள்ளத்தில் நின்றதாலே அந்த விபலனாலே நானும் என்னை தூய்மையாக்கி கொண்டேன் சொல்கிறார். உண்மை அதெல்லாம். இந்த ஓங்காரத்தை நினைவு வந்ததனால்தான் ஓங்கார ஸ்வரூபமாக இருக்கின்ற அந்த சிவப்ப ஸ்வரூபத்தை நான் தியானத்தில் கை கொண்டதால் தான் எனக்கு இந்த நிகழ்வு ஏற்பட்டது. அடுத்து சொல்கிறார், விடைப்பாகா. விடை என்று சொன்னால் தமிழில் தர்மம் அப்படின்னு அர்த்தம். முதலே சொன்ன பாருங்க, தர்மம். அப்போ உலகம் உயிரும் வாழ்வதற்கு வகையை தருவதே தர்மம். உலகத்தில் நாம் எதுக்கு பிறந்தோம்? இந்த பிறப்பின் ரகசியம் என்ன? தர்மம்னா நம்ம வெளியில் செஞ்சாலும் மட்டும் இல்லை, வீட்டில் ஒழுங்காக இருந்தாலே தர்மம் தான். இல்லறம் அல்லது நல்லறம். வீட்டில் நம்ம என்னென்ன கடமைகள் செய்கிறோம் இதெல்லாம் தர்ம செயல்கள். அதற்கு மேலே நீங்கள் வெளியே செய்வது அது உங்கள் புண்ணிய கர்மாக்கள். நம்ம என்ன பசங்களை எப்படி படிக்க வைக்கணும், நல்ல வழியில் கொண்டு சேர்க்கணும் அந்த பசங்களை, அதுக்கு நல்லதெல்லாம் சொல்லி கொடுக்கணும். குடும்பம் ஒரு கட்டுக்கோப்பாக இருக்கணும். இப்போ குடும்பத்தை நன்றாக நடத்துவதே சிறந்த தர்மம் சொல்லணும். அதெல்லாம் இப்போ எல்லோரும் மாணிக்க வாசகர் ஆகிட முடியுமா? எல்லோரும் 63 பேர் ஆகிட முடியுவாங்க? அந்த தர்மம் காப்பாற்றப்பட வேண்டும். அந்த வீட்டில் இருந்தால் தான் தெருவுக்கு வரும், தெருவில் வந்தால் வீதிக்கு வரும், வீதி வந்தால் நாட்டுக்கு வரும், நாட்டுக்கு வந்தால் உலகத்துக்கு வரும். அதனால தான் நம்மளுடைய தேசத்துக்கு பேர் இது பாரத தர்ம தேசம். இது ஏன் சனாதன தர்மம்னு சொல்கிறான்? இதுக்கு ஏதாவது காலம் இருக்கா? இதுக்கு ஏதாவது தோற்றம் இருக்கிறதா? இது யாரால உற்பத்தி தெரியாது. அதனால தான் அந்த சனாதனம் என்ற வார்த்தை தான் மணிவாசகர் சொல்கிறார். திருவம்பாயில் முதல் பாட்டை சொல்கிறார், ஆதியும் மந்தமும் இல்லா அருள் பெரும் ஜோதியை யாம்பாட கேட்டேயும். இப்போ சனாதனம் என்று சொல்லுகிற அர்த்தம்னா ஆதியும் அந்தமும் இல்லாதது. பேசுறதுக்கு கூட பயமாக இருக்குது. முடிவும் தொடக்கமும் இல்லாதது, இது யாராலும் ஏற்படுத்தப்படாது. அப்போ இறைவன் எப்படி இருக்கிறான்? சனாதனமாக இருக்கிறான். அதுதான் அந்த வார்த்தையை போட்டார். ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதி.
அந்த அருட்பெரும் ஜோதியைத்தான் வள்ளலார் ஆண்டவராக கண்டு ஆண்டவனோடு இரண்டரை கலந்து. நல்லா தெரிஞ்சுக்கணும். மணிவாசகரை பின்பற்றினால்தான் அவர் இந்த வார்த்தையை போட்டார், அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை. அதனால் தான் அந்த திருவாசகத்துக்கு உயர்வான மேற்கோள் காட்டினார். துறைமங்கல திருப்பாசாமிகள் ஒரு மாதிரி சொன்னார், அதுக்கு பின்னால் வள்ளலார் துறைமங்கல திருப்பா சொல்கிறார், வேதம் ஓதிடின் கண்களில் விழிநீர் பெருகாது. ஐயருங்களா வேதம் ஓதுறேன், வேதத்தை குறைச்சி சொல்லலை, ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள், கேட்குறோம். யாருக்கா கண்ணில் ஜலம் வருதானா? வரல. அடுத்த அடி போடுறார் பாருங்க துறைமங்கல சௌரசாமி, வேதம் ஓதிடின் கண்களில் விழிநீர் பெருகாது, இங்கு திருவாசகம் ஒரு கால் ஓதிடின் கருங்கல் மனமும் கரையும். கருங்கல் மனமும் கரைன்னா அவ்வளோ அந்த சுவாமியை நினைத்து 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 அழுது அழுது தொழுது தொழுது உருகி உருகி பாடியது இந்த திருவாசகம். திருவாசகம் வீட்டில் புஸ்தகமாக வீட்டில் இருக்கும். அது 2 பூவாக போடணும். ராமாயணம் மகாபாரதம் பண்டித திருமறைகள் எல்லாம் சின்ன சின்ன புக்காக இருக்குது. நம்ம படிக்கிறோமோ இல்லையோ டெய்லி பூவை போட்டு அதுக்கு தீபாராதனையாக காமம். சுவாமி ஒரு நாளைக்கு பதில் கொடுப்பார். இப்போ எதுக்கு சொல்கிறோம்? அந்த தர்மம். இப்போ விடை என்று சொன்னால் தர்மம் என்று பொருள். உலகம் உயிரும் வாழ்வதற்குற வகையை தருவதே தர்மம். எல்லாத்திலும் நாம் எப்படி வாழணும்னு தர்மம் சொல்லுது. தர்மத்தின் நின்றவர்கள் 5 பேர். மகாபாரதம் எத்தனை பேர்? அதர்மம் நின்றவர்கள் 100 பேர் இல்லையா? இப்போ தர்மம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, அதர்மம் பூரா ஜாஸ்தியாக இருக்குது. ஆனாலும் அதர்மம் ஒரு நாள் அழிக்கப்படும். அவன் சொல்லுவான், தர்மத்தின் வாழ்வு தன்னை சூது கவ்வும், மீண்டும் தர்மமே வெல்லும். அதே பார்க்கறதுக்கு ரொம்ப படப்படப்படன்னு இருக்கும், எல்லாம் ஓடுவாங்க. கடைசியில் அது பித்தளை இருந்ததுன்னொன்னே பின்னால் வந்துடுவான். அதர்மம் என்பது இரும்பை போன்றது, தகரத்தை போன்றது. நான் அவனுக்கு இறங்கி சொல்கிறேன். டப்பு டப்புன்னு ஓசை இல்லாமல் போயிடும். ஆனால் தர்மம் அப்படி இல்லை, ஓசை இல்லாமல் இருக்கும், ஓசை ஒரு காலத்தில் எழுப்பும், நிலையானது. எதெல்லாம் ஓசை இல்லாமல் இருக்கிறதோ அவையெல்லாம் தர்மத்தின் பால் இருக்கின்றன. தர்மம் தான் ரொம்ப முக்கியம் நமக்கு. அந்த தர்மத்தைத்தான் சிவபெருமான் வாகனமாக வைத்திருக்கிறான். மெய்யா விமலா விடைப்பாக. அந்த தர்மமே சிவன் ஏறும் வாகனமாகிய காளையாகும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதனால தான் அந்த மயிலாப்பூரில் போய் பாருங்க, காலையில் அந்த ரிஷப காட்சி அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 6 மணிக்கு அப்படியே நாம் கைலாசத்தில் இருக்கிறோமா மயிலே இருக்குன்னு தெரியுது. கபாலி ஐயாலாம் போயிருப்பாங்க. அப்படியே 6 மணிக்கு கத்துவாங்க பாருங்கள். அப்படியே நம்மளை மறந்துடும், தன்னையே மறந்துடும். ஒரு 10 நிமிஷம் இந்த சுவாமி புறப்பாடானவங்க தான் நம்ம ஞாபகம் நமக்கு வரும். அதுலேயும் சில பேர் செருப்பு அங்கே இருக்குன்னு தேடிட்டு இருப்பான். அவனுக்கு அவ்வளோதான் தெரிஞ்சுது, எல்லாத்தையும் மறக்க வச்சுருவார் கபாலி. அதை வெளியே வரும்போது பார்த்தா அப்பா அது கண்கொள்ளா காட்சி. அதைத்தான் மயிலையே கையிலேயே மயிலேன்னு இதுக்கு சும்மா இல்லை. எதெல்லாம் அப்போ தெய்வங்களின் ஒரு பகுதி அவைகளின் வாகனமாக இறைவன் வைத்திருக்கிறான். ஒரு சுவாமி வச்சுருக்காங்கன்னா ஒரு தர்மத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு வாகனம். அதனால தான் தேவாரத்தில் அவர் சொல்கிறார், சிவபெருமானுக்கு 2 பேர் உண்டு. நந்தி என்ற சொல் சிவபெருமானை குறிக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, திருமூலத்தில் வருது. 5 கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போட்டு. இப்போ நந்தி மகன் யார்? பிள்ளையார். இப்போ நந்தி யார்? சிவபெருமான். அது ஞான சம்பந்தர் நமச்சிவாய பதத்தில் கடைசியில் சொல்கிறார், நந்தி நாமம் நமச்சிவாய என்னும் சந்தையால் தமிழ் ஞான சம்பந்தன் சொல் சிந்தையால் மகிழ்ந்து எத்த வல்லார் எல்லாம் வந்த பாசம் அறுக்க வல்லார்களே நந்தி நாமம். சுவாமி நந்தியாமட்டிருக்கா நமச்சிவாய் நாமமாக நந்தியை அங்கே குறிப்பிடுறார். நந்தி நாமம் நமச்சிவாய்.
அப்போ சிவனுக்கும் நந்திக்கும் பொதுவாக உள்ளது என்று ஒரு பொருள்படும்படி சிவபெருமானையே நந்தின்னு குறிப்பிட்டார். நந்தி நாமம் நமச்சிவாய என்னும் சந்தையால் தமிழ் ஞான சம்பந்தன் சொல் சிந்தையால் போடுற பாருங்க. மகிழ்ந்து சிந்தை பூரா சிவபெருமான் மேலேயே இருக்கணுமா. நான் தான் அதுக்கு டைட்டிலே கொடுத்தேன், சிந்தை மகிழும் சிவபுராணம். அப்படி தான் போட சொன்னேன். சிந்தை பூரா சிவனை தவிர்த்து வேறொன்றும் நினையாது இருக்க வேண்டும். சிந்தையால் மகிழ்ந்து எத்த வல்லார் எல்லாம் வந்த பாசம் அறுக்க வல்லார்களே. சுவாமி நமக்கு மீண்டும் பிறவாத தன்மையை ஏற்படுத்தி கொடுத்து விடுகிறான். அந்த பாடலை பாடி முடிச்சு தான் ஞானசம்பந்த பெருமாள் ஆட்சாள் குணத்தில் எல்லாருக்கும் மோட்சம் கொடுத்தார். காதலாக்கி கசிந்து கடைசியாக பாடின பாடல் இது. அதில் கடைசி பாட்டு இது. தன்னுடைய மனைவியாக ஸ்தோத்திரம் பூர்ணாமே அக்னியை வலம் வர செய்து சுவாமி கேட்டால் நீ உள்ளே பூந்துக்கோ அப்படின்னார். சுவாமி எல்லாருக்கும் வேண்டாம். சரி ஓகேட்டார் சுவாமி. இன்றைக்கி ஆச்சாள்புரம் இருக்குது, அதுக்கு நல்லூர் பெருமணம் என்று பெயர். முன்னால் போய் பாடுவார், கல்லூர் பெருமணம் வேண்டா கழுமணம் நல்லூர் பெருமேய நம்பார். முதல்ல வாழ்க்கையில் விரச்சி ஆகிடுச்சு. ஞானசம்பந்தருடைய திருமணம் கூண்டோட கைலாசம். உங்களுக்கு சிரிப்பு வரும்படி சொல்கிறேன். கூண்டோட கைலாசனா வந்தவன் போனவன் மேலக்காரன் சாப்பிட்டவன் எச்சல் எடுத்தவன் ஏதா மிருகங்களா அந்த அப்போ சொல்கிறார், அல்ல நான் ஒன்றும் நாயாக கூட பிறக்காமல் போயிட்டேன், நானும் போயிட்டேன். உண்டோட கைலாசம். அதனால தான் ஞானசம்பந்தருடைய தேவாரத்தை முதல் திருமுறையாக போற்றினார். காலத்தால் முற்பட்டவர் காரைக்காலம். நமக்கு தான் முதல்ல இந்த தேவாரமே பாடினார்கள். அற்புத திருந்தாள். நம்ம அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். காரைக்காரமாக நம்ம நினைக்கணும். இவங்கெல்லாம் அந்த 63 பேரையும் நாம் தினமும் ஸ்தோத்திரம் பண்ணணும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஆக போகுது. 63 பேர் சொல்லி அடி போற்றுன்னு சொன்னாலே போரும், நம்ம காப்பாற்றணும். இப்போ சிவனுக்கும் நந்திக்கும் பொதுவாக உள்ளது என்று பொருள்படி சிவபெருமானையே நந்தி. நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை. அந்த விடைக்கு இவ்வளோ விளக்கம் சொல்லிருக்கேன். தான் மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயாகா. இப்போ நந்தி என்ற சொல் சிவபெருமானையும் குறிக்கின்ற சொல். அவர் வாகனமாக இருக்கின்ற காளையும் நந்தி என்று குறிக்கிறாக 2 விதமாக பொருள் காணப்படுகிறது. அவர் சொல்றார் திருமூலரும், நந்தி எழுந்து நடுவுறவோங்கிய செந்தீர் கலந்து உள் இவன் என நிற்கும் முந்தி கலந்து அங்கு உலகம் வலம் வரும் அந்தி இறைவன் அதோ முகமாகும். திருமந்தத்தில் சொல்றார், அந்தி இறைவன் அதோ முகமாகும். கடகரியும் பரிமாவும் தேரும் உகந்து ஏறாது இடவும் உகந்து ஏறியவாறு எனக்கு அரிய இயம்பேடி தடமதில்கள் அவை 3 தழலெறி தன்னாளில் இடவமாய் தாங்கினால் திருமால் கான் சாடலோ. திருமால் இருக்காரே, அவரு நந்தி வாகனமாக சிவபெருமானுக்கு இருந்திருக்கார். இந்த திரிபுர சம்ஹாரம் அழிக்க போகிறாங்கல்ல திருவதிக்க, அந்த போகின்றவரில் அந்த தேருக்கு யார் வாகனத்தை அது யாருன்னா இவர் தான் இருக்கார். ரிஷபாரூபமாக இவர் தான் இருக்கிறார். 2 சூரியன் சந்திரன் 2 சக்கரங்கள் அந்த தேருக்கு 2 சக்கரங்கள். ருக்யஜி சாம அதனோட 4 வேதங்கள் 4 குதிரைகள். இதை தாங்குகின்றவர் மகாவிஷ்ணு. சாரதியார்னா பிரம்மா. அதுக்கு மேலே சுவாமி போகிறார். அதை இங்கே சொல்கிறார், தடமதில்கள் அவை 3 தழல் எரித்த அந்நாளில் இடபமாய் தாங்கினான் திருமால் கான் சாடலோ. யார் தாங்கினா? இடபமாய் யார் தாங்கினா? மகாவிஷ்ணு. அப்போ நந்தி அவதாரத்தில் தர்மத்தை காக்க வேண்டி அவரை தாங்கினான். அது மாதிரி திரிபுர சம்ஹாரம் பண்ணதை இங்கே சொல்கிறார். இப்போ இந்த திரிபுர சம்ஹாரம் எதுக்கு சொல்கிறார்னா, 6 ஆதாரங்கள் 2 2ஆய் 3 அடுக்குகளாக அதிலே சொல்லப்பட்டிருக்கு. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரம், அநாகதம், விசுக்தி, ஆக்ஞா என்ற 6 ஆதார சக்கரங்கள் சொல்லுவார்கள்.
அப்போ திரிபுரம் என்பது 3 விதமான கிரந்திகளும் விடுபட்டு யோக முயற்சி பெறுவதை குறிப்பதாகும். திருமூலர் சொன்னார், சிவபெருமான் 3 பேர் அழிக்கல, 3 மலங்களை அழித்தான். அதுக்கு தான் திரிபுர சம்ஹாரம் எடுத்து காட்டப்பட்ட ஒரு விளக்கம். அப்போ இந்த ரிஷபம் எப்படி இருக்கா, அந்த வேகமே சீரிப்பாயும் நெருப்பாக இருக்கிறதா. இந்த காளை எப்போ தான் சுவாமி ஏன் வேகமாக வர்றாருன்னா, விடலை ஏறி உட்காந்தன்னா அது எவ்வளோ ஸ்பீடு போகுதுன்னே தெரியாது. சுந்தரர் அங்கே சொல்கிறார், திருப்பனங்காடில் பாடுற, விடையின் மேல் வருவானை வேதத்தின் பொருளானை. இப்போ விடைக்கும் வேதத்துக்கு சம்பந்தப்படுத்துகிறார் பார்த்தீங்களா. விடையின் மேல் வருவானை வேதத்தின் பொருளானை. அப்போ இறைவன் மனசில் என்ன வேகம் நினைக்கிறானோ அந்த வேகத்தோடு நந்தி புறப்படுறார். அதுதான் அங்கே விசேஷம். முதலாளி காரில் 100 கிலோமீட்டர் நினச்சி டிரைவர் போகிறேன்னு நினச்சா அவர் ஓட்டிடுவார் இல்லையா. ரிஷபத்துக்கு யார் முதலாளி? சிவபெருமான் தான். நமக்கு எல்லாருக்கும் அவர் தான், உலகத்துக்கே முதலாளி அவர் தான். அப்போ அந்த மனசு அந்த சொல்கிறார் அவர், ரிஷபம் வேகமாக சீறி பாயும் நெருப்பு, இதனை இறைவன் அருள் வேகத்துடன் காளையை செலுத்து பாகன் என்று கூறினான். சுவாமி நினைக்கிறாரோ அது மாதிரி அந்த ரிஷபம் வேகமாக போகிறது. காளை என்றோ ரிஷபம் என்று கூறாது ஏன் விடை என்று கூறினார். விடைனா அங்கே தர்மமாக இருக்கின்ற நந்தி. அதுதான் சொன்னார், விடையின் மேல் வருவானை வேதத்தின் பொருளானை. அப்போ நம்ம ஒரு கேள்வி கேட்குறோம், அதுக்கு பதில் என்ன அர்த்தம்? விடை. கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் பேர் விடை. அந்த விடை என்ன? வேதங்கள் ஐயாயன ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயாயன ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே. அந்த வேதங்கள் இருக்க வேதங்களை 3 வேதங்கள் தான் என்று சொல்வார். 4வது உண்டாக அதர்வண வேதம். அதான் 3 தான் நம்ம கணக்கில் சொல்வார்கள், ருக் எதிர் சாம். அந்த 3 வேதம் படித்தவனே திரிவேதி. இந்த ஊரில் அதெல்லாம் போட்டுக்க மாட்டாங்க, ஐயருங்க. நார்த் இந்தியில் போட்டுப்பாங்க திரிவேதி. 4 வேதம் படித்தவன் சதுர்வேதி. இதில் பேர்லாம் பாருங்க. பேங்க் ஆஃப் பரோடாலாம் போனால் குஜராத்காரெலாம் இருப்போம், பிராமின்ஸ். அவங்களாம் பார்த்தா சதுர்வேதி, சீஃப் மேனேஜர் சதுர்வேதின்னு போட்டு அவன் படிச்சிருக்கான். அது வேறு விஷயம். அந்த பரம்பரில் எவனா படிச்சிருப்பான் அந்த பேரை போட்டு. திரிவேதி அதான் திரிபாதி. கமலபதி திரிபாதி நிச்சயதா தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இதெல்லாம் அந்த ஊரில் அதை பழக்கப்படுத்துகிறான். ஆந்திராவில் கூட அப்படி போட்டுப்பாங்க, அந்த படித்ததை அப்படி காமிப்பாங்க. இப்போ வேதங்கள் ஐயா, அந்த 3 வேதங்களும் இறைவனால் தான் உருவாக்கப்பட்ட, இறைவனுடைய மூச்சு காற்றாக இருக்கக்கூடியது வேதம். அந்த வேதமே இறைவனை போய் தேடுகின்ற போது அவைகளாலே அடைய முடியவில்லை. ஐயா நீ எங்கேயா இருக்க? வேதங்கள் ஐயா என ஓங்கி அப்படியே கத்துக்கிறதா. ஐயோ எங்கே இருக்க நீ ஐயா? ஐயா எங்கே இருக்கு? போலீஸ் ஸ்டேஷனில் கூப்பிட்றாருல கான்ஸ்டபிள். இப்போ இவர் எஸ்ஐ என்ன கூப்பிட்றாரு? ஐயா இருக்காங்களா? ஏதோ தெரியாமலே புண்ணியம் பண்ணிக்கிறேங்க. ஐயானா என்ற வார்த்தை சிவபெருமானை மட்டுமே குறிக்கும். நல்லா தெரிஞ்சு. மெய்யா விமலா விடைப்பாக வேதங்கள் ஐயா என ஓங்கி அப்படியே எவ்வளோ தூரம் கத்தி கூப்பிடுதான் அப்பயும் சுவாமியை காண முடியும். ஆழ்ந்து அகண்டு, அதுக்கு அப்பாற்பட்ட ஆழ்ந்து அகண்டு நுண்ணியனாக மறைப்பொருளாக, மறை தேடுகின்ற மறைப்பொருளாக இறைவன் இருக்கிறார். வேதத்துக்கு பேர் மறை இல்லையா தமிழில்? அதுதான் ஔவையார் சொன்னார், அணுவிற்கணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் கணுமுற்று நின்ற கரும்புளே காட்டு. இப்படி அணுவிற்கணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் கணுமுற்று நின்ற கரும்புளே காட்டி ஒன்றுக்கு ஒன்று இப்படி தொடர்படுத்தி பார்க்கணும். இப்போ வேதங்களின் மூலம் முழுதுமாக அறியப்படாமல் அவை எம் தலைவனே. ஐயானா தலைவன், தெரிஞ்சுங்க. ஐயானா சிவபெருமான், ஐயானா தலைவன். ஏற்கனவே தலைவான்னு சொல்கிறோன்னு யாரும் கோச்சிக்க வேண்டாம். நம்மளை சிவபெருமான் நினச்சா நீங்கள் திருச்சிட்டோம்னு சொல்லிவிடுங்க. நீ சொல்கிறான பசங்க என்ன தலைவா
இந்த தலைவான்ற வார்த்தை முதல்ல நமக்கு சொல்லி கொடுத்தவர் சுந்தரமூர்த்தி நாயனர். எங்க திருத்துறையூரில் போய் கேட்குறார், தலைவா என் தவ நெறி சித்திக்கவே. என்னடா நம்மால் தான் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்குறான். தலைவான இவன் வேற ஏதோ நினச்சிருக்கிறான். தலைவான சிவன் அவன் அறிந்தோ அறியாமலே சிவன் நாமத்தை சொல்லுகிறான். ஐயா தலைவா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே. அதெல்லாம் போய் இப்படி பார்க்குறது தான் சுவாமி அதுக்கு அப்பாற்பட்டவனாக நுண்ணியனாக இருக்கிறான். அதனால தான் அப்படியா சொன்னார், அணுவுக்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் கணுமுற்று நின்ற கரும்புளே காட்டி. இப்போ முதன்மையாக கருதப்படுகிறது ரிக் எதிர் சாமம் அதர்வண்ட 4 வேதங்கள். இந்த 4 வேதங்களும் 4 பகுதிகளாக பிரிக்கப்பட்டன. மறுபடியும் அங்கே போகிறார். ஏன் இதை சொன்னார் வேதத்தை? உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமா நின்ற. மறுபடியும் கனெக்ட் பண்ணுறார் நமக்கு. அப்போ வேதம் முதல்ல என்ன ஆரம்பிக்கிறது? ஓம். இதெல்லாம் வந்து சொன்ன பாருங்க. அருகிகோம் கணானாந்த்வா கணபதியும் அபாமகே கவிம் கவேனா உபவஸ்திரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பதான சின்வன்னோதிபி சீதசாதனம். ஓம் ஸ்ரீ மகா கணபதயே நமஹ. ஓம் தான். அந்த ஓமுடைய சொல்ல வச்சு கொண்டு தான் இவர் சொல்கிறார் சுவாமி சொல்வார், 4 ஆதாரங்களுக்கும் அதுவே ஸ்ருதியாக இருக்கிறது. வேதங்களுக்கு சமஸ்கிருதத்தில் ஸ்ருதி என்று பெயர். யாராவது தெலுங்காரங்க இருக்கீங்களா? அவங்க சொல்லுவாங்க ஸ்ருதி மாதா லயப்பிதா. சங்கீதத்தில் ஸ்ருதி மாதா, தெலுங்கில் சொல்லுவாங்க ஸ்ருதி மாதா லயப்பிதா. இந்த ஸ்ருதி எப்படின்னா, ஸ்ருதினா வந்து அந்த இசைக்கிறது, அந்த ராகம். லயம்னா தாளம். ஸ்ருதி மாதா. அப்போ இறைவன் எப்படி இருக்கிறானா? தாயும் தந்தையுமாக இருக்கிறான் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸ்ருதினா வேதம்னு ஒரு அர்த்தம். அபிராம் பெற்ற சொல்கிறார் 2வது பாட்டில், துணையும் தொழும் தெய்வம் பாயும் துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேரும் பனிமலர் பூங்கனையும் கருப்பு சிலையும் என் பாசாங்குசமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரி ஆவது. அப்போ அம்பாள் எப்படி இருக்காரா? திருக்கடவுர் அபிராமி வேதமாதாவாக பார்க்கிறாள். ஸ்ருதிகள் அதைத்தான் இங்கே சொல்கிறார். வேதங்கள் ஐயாயன ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே. இந்த ஓம் என்ற எழுத்தின் விரிவாகமே இந்த திரு 5 எழுத்தாகிய பஞ்சாட்சரம் நமசிவாய். அதனால்தான் பார்வோம் மற்ற 3 பேர்லாம் பஞ்சாட்சர பதிகம் பாடினாங்க. நமசிவாய் பதிகம் ஞானசம்பந்தர் பாடியிருக்கார். அதராகிய மாதிரி அவர் சொற்றுணை வேதியன் பாடியிருக்கார். சுந்தரர் மற்றும் பற்ற எல்லாம் நமசிவாயன் முடியும். ஆனால் அவர்கள் 3 பேரும் செய்யாததை ஞான பண்டிதனாகிய மணிவாசகர் எடுத்தோடனே என்ன சொல்கிறார்? வேத மந்திரத்தை சொல்கிறார். நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க. இந்த நமசிவாய் எங்கே வருது? ஸ்ரீருத்ரத்தில் வருது. யஜுர்வேதத்தின் நடுநாளாக இருக்கக்கூடியது ஸ்ரீருத்ரம். அந்த ஸ்ரீருத்ரத்தின் இதய பகுதியாக இருக்கக்கூடாது நமசிவாய மந்திரம். நமசிவாய சிவதராய. இது எல்லாரும் சொல்லி பயன்பெற வேண்டும் என்று முதல்ல அறிவித்தவர் மணிவாசன். எல்லாம் மணிவாசன் நம்ம கொண்டாடணும், எல்லாரும் சொல்லணும். சுவாமி சுத்பானந்த விளக்கத்தை சொல்லார். நமசிவாய சிவதராய. இந்த ஓம் என்ற பஞ்சாட்சரம் எப்படி இருக்கிறது? நமசிவாய மந்திரமாக இருக்கிறது. இதன் விரிவாக வேதங்கள் 4ம் வேத தொடர்பான ஆகமங்கள் என்றும் 6 அங்கங்கள் என்றும் பிரமாணங்கள் என்றும் சம்ஹிதைகள் என்றும் 6 அங்கங்கள் என்றும் உபனிஷத்திரமாக எல்லாம் தழுவிய ஒரு சொல்லாக இருக்கிறது வேதம். எல்லாம் சேர்ந்தது தான் வேதம். வேதத்துக்கு 6 அங்கம். வேதமோடு ஆரங்கமானாய் போற்றி. படிச்சிருக்கீங்களம்மா? நாவுக்கரசர் தேவாரம் சொல்லணும்ல. வேதமோடு ஆரங்கம் ஆனாய் போற்றி. இந்த 6 அங்கத்தில் மியூசிக் ஒன்று, ஜோதிஷம் ஒன்று. நீங்கள் ஏதோ ஜோதிஷம்லாம் இப்படி அப்படின்னு நினச்சிடாதீங்க. வேதத்திலேருந்து வந்தது தான் இசை. சாமவேதம் பூரா இசை. அந்த இசையத்தான் ராவணேசன் நல்லா படிச்சிருந்தான்.
கைலாசத்துக்கு போய் மலை எடுக்க போகிறேன்னு தன்னுடைய அப்படியே கொடுத்து தூக்குறான். லேசாக அப்படி மலை அசைந்து பார்வதி அப்படியே சிவபெருமானை கட்டிக்கொண்டு அப்படி பார்த்தார் சுவாமி. ஓ ராவணன் மலையை தூக்குறான். அப்படியே கால் பெரு நகத்தை அப்படியே அழுத்தினாரான். லேசாக அழுத்தோடனே மாட்டின்டான். அழறான். எத்தனை வருஷம் அழுதுறான்? 1000 வருஷம் அழுததால் அவனுக்கு இராவணன் என்று பேர். எத்தனை வருஷம்? 1000 வருஷம். பக்கத்தில் வாகீச முனிவர், நம்ம நாவுக்கரசர் அப்பா அங்கே வாகீச முனிவராக சிவபெருமானாடியே தவம் பண்ணுறார். அவர் சொல்கிறார், ஏ அபிஷ்டு ராவணா, ஏடா இவ்வளோ படிச்சிருக்க ஒன்றும் தெரியல உனக்கு சாமகானம் தெரியல, சாமகான பாடி கையெடுத்து வெளியேடுறா அப்படின்னு அவர் தான் சொல்கிறார். உடனே அப்போ தான் அவனுக்கு தோணுது, ஒரு தலையை வெட்டினா கையை வெட்டினா சாமகானம் பாடினா சிவபெருமான் மகிழ்ந்தான். யாரும் வெல்ல முடியாத சந்திரகாசம் என்ற வாளை கொடுத்தான். 1,00,000 சொச்சா ஆயில கொடுத்தான் சிவபெருமானா. இந்த சாமகானத்தின் தொடர்பு தான் சங்கீதம். நல்லா தெரிஞ்சுங்க. இந்த சாமகானம் ஓதுறது ரொம்ப கஷ்டம். சிவபெருமானுக்கு பிடித்தமான. அப்போ அர்ஜுனுக்கு கீதை சொல்லும்போது சொல்கிறார் பகவான் கிருஷ்ண பரமாத்மா, அர்ஜுனா வேதங்களில் அயம் சாமவேதகா. அது ஏதோ அவங்க பாடுறது நமக்கு பிடிக்காத மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் அதுக்கு அர்த்தமேட்டு அதை கேட்டாலே போதும். அம்பாளுக்கு என்ன பெயர்? சாமகான பிரியாயை நமஹா. சாமகான அதில் தான் இசையே இருக்கிறது. இந்த கச்சேரி பண்ணுறவங்கள சிவபெருமானை தான் முதல்ல வாழ்த்துங்க. அவங்க முதல்ல பணத்தை தான் வாழ்த்துறாங்க. ஏன்னா அந்த இசை அங்கேருந்து வந்தது. அதுக்கு அத்தாரிட்டியார்னா சிவபெருமான். அந்த சாமகானத்தில் அந்த இசை நுணுக்கங்களில் சாமகானத்தில் அதில் தான் 4 பேர் வந்தாங்க இல்லையா? அதில் மாணிக்க நம்ம ஞானசம்பந்தர் தேவாரம் பூரா ருக்வேதம். நல்லா அவர் தேவாரத்தில் எடுத்து படித்து பாருங்க. ருக்வேத சந்தம்லாம் அதில் இருக்க. நல்லா ஆழ்ந்து படிங்க. அதில் ஆராய்ச்சி புக்கில் படிங்க. யஜுர்வேத சம்பந்தம் பூரா நாவுக்கரசர் தான். தாண்டகம் பெருசாக இருக்கும். வளர்ச்சி ஓதுவா மூர்த்தியெல்லாம் பாடுவாங்க. அவங்க மாதிரி தாண்டகம் பாட முடியாது. அது அரிகாம்போதி ராகத்தில் இருக்கும். அது மாதிரி ஓதுவார் மாதிரி பாட முடியும். அதுக்குன்னே சுவாமி அவர்களை படைத்திருக்கிறார். அது யஜுர்வேதம். சுந்தரர் பாட்டு பூரா திருப்பாட்டுன்னே வச்சா. அது பூரா சாமகான வகையை சார்ந்தது. நான் சொல்லல, ஆராய்ச்சிலாம் பண்ணி எழுதியிருக்கேன். இப்போ எல்லாத்துக்கும் பிரமாணமாக இருக்கிறது எது? இந்த வேதம். இந்த வேதத்துக்கு எதிராக பிரமாணம் ஓங்காரம். புய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமானின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்களையா. அப்படியே கெஞ்சிதான், ஐயா நீங்கள் எங்கே இருக்கு? ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே. அப்போ இதுக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறார். கங்கையை இறைவன் விரும்பியதால் பார்வதி ஊடல் கொண்டதாகவும் அதற்காக பாடி ஊடல் நீங்க செய்த பாட்டே சாமவேதம் என்று ஒரு ஆராய்ச்சியில் எழுதியிருக்கு. ஒரு தலைமையில் கங்கை இருக்கா, இடபாகத்தில் சிவன் இருக்கா இல்லையா? அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் கிளாஷ் ஆகிடுச்சு போல. அது ஒருத்தர் எழுதுகிறார். கங்கையை இறைவன் விரும்பியதால் பார்வதி ஊடல் கொண்டதாகவும் அதற்காக பாடி ஊடல் நீங்க செய்த பாட்டே சாமவேதம் என்றும் அதற்கு ஏற்பவும் சிவபெருமான் ஆடியதும் அவர் நடனத்தில் ஒன்றும் நாம் அறிகிறது. திருவாலங்காடு ஆக அப்பர் பெருமான் அதுமாரி சொல்கிறார். சிவபெருமான் சாமவேதம் பாடினார், காளி ஆடினார். அது மாதிரி சொல்றார். ஆடினார் கங்கையாளை சூடிய துழனி கேட்டு அங்கு ஊடினார் நங்கையாளும் ஊடலை ஒழிக்க வேண்டி பாடினார் சாமவேதம் பாடிய பரணியாலே ஆடினார் கெடிலவேணி அதிகை வீரட்டானாரே. திருவதை பதிகத்தில் இப்போ இதை சொல்கிறார். இப்போ வேதத்தின் பிரமாணமாக ஈஸ்வரனே இருக்கிறான். மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே. சாமவேதத்தை குறிப்பிடுறார். அப்பேற்பட்ட பெருமான் எனக்கு அருள் செய்தான். அதை இன்னொரு அங்கே திருவாலங்காட்டில் அழகாக பாடுவார். கூடினார் உமைத்தன்னோடு குறிப்புடை வேடம் கொண்டு சூடினார் கங்கையாளை சுவரிடு சடையர் போலும் பாடினார் சாமவேதம்
சுவாமி பாடினார். பாடினார் சாமவேதம் ஆடினார் காளிகான அலங்காட்டு அடிகளாரே. சுவாமி சாமவேதம் பார்த்து அந்த காளி அப்படி அலங்காட்டு அடிகளாரேன்னா சாமவேதம் எவ்வளோ முக்கியம். அதனால தான் சுந்தரோடைய திருப்பாட்டையே சுவாமி கேட்க திரும்ப ஓடாருன்னா அது சாமவேத வகையைச்சார். அப்பேற்பட்ட வேதத்தின் பொருளாக இருக்கின்றவனை மெய்யா விமலா விடைப்பாக வேதங்கள் ஐயா எனக. ஐயா என்ற சொல் தலைவா என்று அழைப்பதாகும். ஐ என்று சொன்னால் தந்தை என்று அர்த்தம். அதனால தான் தம் ப்ளஸ் ஐ தந்தை. இதோ இலக்கணம் தெரியும், இதெல்லாம் சொல்லணும் உங்களுக்கு. தம் ப்ளஸ் ஐ தந்தை, எம் ப்ளஸ் ஐ எந்தை, நும் ப்ளஸ் ஐ நுந்தை, உம் ப்ளஸ் ஐ உந்தை என்று இது மாதிரி இதுக்கு இலக்கணம் சொல்லிப்பட்டு. தந்தைன்னா சும்மா சொல்லிட முடியுமா? இப்போ வேதங்களை உண்டாக்கியதாலும் வேதங்களால் காணப்படும் தலைவனாகவும் இருப்பதாலும் வேதங்கள் தாமே அன்றாடம் ஓதுவார் என்பதனால் சொல்கிறார் வியாக்கியானம். ஓதுவார்னா நம்ம இவங்க தமிழ் வேதம் ஓதுறாங்க. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு வேதம் தெரிஞ்சு நீங்கள் வேதம் சொன்னால் நீங்களும் ஓதுவார் தான். உங்களுக்கு திருமுறை சொல்லி நீங்கள் பாடினால் நீங்களும் ஓதுவார் தான். ஓதுவார் என்பது ஒரு ஜென்ரல் வேர்டு. ஆனால் அவர்களுக்கு சுவாமி அந்த ஓதுவா மூர்த்திகளுக்கு அந்த அருளை ஜாஸ்தி கொடுத்துருக்காரு. ஏன்னா அப்படி சுவாமி அப்படியே கொண்டு வந்து நம்ம முன்னால் கண் முன்னால் நிறுத்தி அந்த ஸ்தலத்தை கொண்டு பாடுவார். சமீபத்தில் அவருக்கு பாருங்கள் கலைமாவன் எழுதி கொடுத்தாங்க. யாரும் நம்ம இவருக்கு சத்குருநாதன் ஐயாவுக்கு பாருங்கள், அது அவர் எப்பயோ கொடுத்துருக்க வேண்டியது. அப்போ அவருடைய எப்படி பாடுற ஓதுவாமூர்த்திகள் அவர் அந்த பூஜை காலத்தில் பாடும்போது நமக்கெல்லாம் திருவாசகம் பாடுறது அழுகே வரும். இது ஏன் இதெல்லாம் சொல்கிறோன்னா ப்ரைஸ் பண்ணி சொல்ல, இது மாதிரி சுவாமி படைத்து அமைச்சிருக்கார். தமிழ் வேதத்துக்கும் அந்த மாதிரி ஓதுவாமூர்த்திகளை சுவாமியே உருவாக்கி அமைச்சிருக்கிறார். சாதாரண விஷயம். அவங்களாம் பாடுற மாதிரி நம்ம அரிகோம்பாதியோ ஒரு குறிஞ்சி பண்ணோம் அந்த மாதிரி பாட எத்தனை வருஷம் 7-8 வருஷம் படிச்சுட்டு விடிகாலில் 4:30 மணிக்கு எழுதணும். இந்த வேதமும் அப்படித்தான். இது 12 வருஷம் படிக்கணும். நல்லா கிள்ளுவார் வாத்தியார், இவ்வளோ பெருசு வீங்கி போயிடும். இப்போல்லாம் வேத பாடசாலை நல்ல சாப்பாடு போடுறாங்க. அப்போல்லாம் பழைய சோறு தான், நல்லா ஞாபகம் வச்சுக்க. ஏன்னா அந்த ருச்சி தெரியக்கூடாதான், வேத ருச்சி மட்டுமே இருக்கணுமா. அது மாதிரி பாடசாலை தேவார பாடசாலை அப்படித்தான். வாத்தியார் அடித்து இன்றைக்கி இப்போ அடித்து நோகாதவன் அந்த வாத்தியாரை போற்றுள்ள இன்றைக்கி தமிழ்நாட்டில் பெரிய ஓதுவார். ஓதுவா மூர்த்திகள் சுவாமிக்கு உண்டான இலக்கணம் அவர் கொடுத்துருக்காங்க. அப்போ எல்லா வேதங்களையும் சுவாமி தான் உண்டாக்கிறார். மெய்யா விமலா விடைப்பாக வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணிகனே. இப்போ வேதங்கள் தாமே அன்றாடம் ஓதுவார் என்பதனாலும் ஓதுவார் வேதம் விழுப்பொருளாக ஈசன் இருப்பதால் அவனை தலைவா என்று சொல்கிறார். ஐயானா தலைவா, அவனுக்கு மட்டும்தான் அந்த தகுதி இருக்கிறதே. இதை சொல்கிறார் ஞானசம்பந்தர் சொல்கிறார். வேதம் போதி வெண்ணூல் பூண்டு வெள்ளையருதேரி. வேதம் போதி வெண்ணூல் பூண்டு வெள்ளையருதேரி. இன்னொரு இடத்துல சொல்கிறார். வேதவித்தாய் வெள்ளை நீர் பூசி முந்து மறை 1000 ஒழிந்த பிரான் சொல்கிறார். பெரிய புராணத்தில் சேர்க்கிறார். சொல்கிறார் சுவாமி எப்படி இருக்காரான். முந்தை மறை 1000 ஒழிந்த பிரான், அருமறைகள் துணிந்த வான்பொருள், ஆரணத்தின் உப்பர். ஆரணம்னா வேதம் தெரிஞ்சுக்கோங்க. ஆரணம் என்று சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா வேதம். ஆரணம்னா தமிழில் வேதங்கள் அர்த்தம். ஆரணி சடைக்கடவுள் தாய்மானவர் சொல்வார். அந்த ராமேஸ்வரம் பரதவத்தை சொல்லும்பொழுது சொல்வார் ஆரணி சடைக்கடவுள். ஆரணி என்று சொன்னால் அந்த இடத்துல நம்ம நினைக்கிற இந்த ஆரணி கிடையாது. அந்த சிவபெருமானுக்கு மனைவியாக இருக்கக்கூடியவள். ஆரணம் என்று சொன்னால் வேதம். ஆரணி சடைக்கடவுள் ஆரணி என புகழ் கொண்ட அகிலாண்ட கோட்டி ஈன்ற அன்னை பின்னையும் கன்னியன மறை பேசும் ஆனந்த ரூபம். அம்பாள் எப்படி வேதமாதாவாக இருக்கிறார். கன்னியன மறை பேசும் ஆனந்த ரூபமையிலே. பாரணம் என்று சொன்னால் வேதம் என்று அர்த்தம். தெரிஞ்சுக்கோங்க. நிறையா தமிழ் டிக்ஷனரி வாங்கி படிங்க. அதில் அபிதான சிந்தாமணின்னு ஒரு புக்கு இருக்குது. அது இப்போ ஒரு 1000 ரூபா 3000 ரூபா இருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோ பெருசு தலகாணி. அதில் இல்லாத விஷயமே கிடையாது.
ஆமாம், ஒரு பொருள் தெரியல நான் அதை தான் எடுத்து பார்ப்பேன். பக்கத்துலேயே கிடக்கும், அது சமயத்தை தலைகாணியாக வச்சுக்கலாம். நான் தமாஷுக்கு சொன்னேன், சரஸ்வதி போய் தலைகாணி வைக்க முடியுமா? ஆரணம் என்று சொன்னால் வேதம். அப்போ வேதத்தை படிப்பதாலும் வேதத்தை ஓதுவதாலும் வேதத்தை உணர்வதாலும் அவனை அறிய முடியாது. அதெல்லாம் பாடிட்டா அறிய முடியுமானா முடியாது. எப்படிடா அறிய முடியும்? மாணிக்கவாசகர் சொல்றார், மானசீரமாக மகாமந்திரத்தின் பொருளாக இருக்கக்கூடிய ஓம்காரத்தை தியானிப்பதால் மட்டுமே அவனை உணர முடியும். அதனால தான் மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணினே. அப்போ வேதங்களே போய் தம்மால முடியலப்பா, அதனால் ஐயா ஏன் தலைவா அப்படியே அதுவே சொல்லுதா. வியாக்கியானத்தில் சொல்கிற தலைவா ஐயா அப்படின்னு சொல்கிறதா. ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியலே. வேதங்கள் முடியாது என சலிப்பதற்கு காரணம் கூறுவதால் இந்த 4 சீர்களை கூறினார். மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே. அப்போ சுவாமி எப்படிடா நமது உடம்பாகிய இந்த பிண்ட பிரபஞ்சத்தில் அடிமுதல் முடிவரை அணுக்களாகி அலைகளிலும் நிறைந்தவன் என்பது ஒரு பொருள். அப்போ இறைவன் எப்படி இருக்கிறான்? 2 விதமாக இவரே சொல்கிறார். இவர் ஒரு இடத்துல எப்படி சொல்கிறார், பெரிய புராணத்தில் வேறு மாதிரி சொல்லி மாணிக்கவாசகரே சொல்கிறார். இறைவன் எப்படி இருக்கிறார்? வானாகி மண்ணாகி வடியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாம் இன்மையுமாம் கோனாகி யான் எனதென்று அவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாயே என் சொல்லி வாழ்த்துவனே. பெரிய புராணத்தில் எப்படி சொல்கிறார சேக்கிழார் பெருமாள், வானாகி நிலனாகி அனலும் ஆகி மாருதமாம் இருளாம் சுடராய் நீருமாகி ஊனாகி உயிராகி உணர்வுமாகி உலகங்கள் அனைத்தும் உலகுக்கு அப்பால் ஆனாத வடிவாகி நிற்கிறார். அப்பேற்பட்ட சிவபெருமான் மெய்யனாக இருக்கிறான், விமலனாக இருக்கிறான், வேத விடைப்பாகனாக இருக்கிறான். வேதங்கள் கூறுகின்ற ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனாக இருக்கிறான் என்று சொல்லி இந்த அளவிலே இதை நிறைவு செய்கிறோம். இதன் தொடர்ச்சி அடுத்த மாதம் தொடரும். ஆறிரு தடந்தோள் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானை தன்னணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் ஏறுமகிழேறி விளையாடு முகமொன்று ஈசருடன் யான மொழி பேசும் முகமொன்று ஊறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகமொன்று குன்றுருவவேல் வாங்கி நின்ற முகமொன்று மாறுபடு சூரரை மதைத்த முகமொன்று வள்ளியை மனம் புணர வந்த முகமொன்று ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே. யோகாம்பிகா சமேத திருப்பரந்துரை ஸ்ரீ ஆத்மநாத சுவாமினே நமஹ. சிவகாமி சமேத ஸ்ரீ ஆனந்த நடராஜமூர்த்தயே நமஹ. கந்தகோட்ட முருகப்பெருமான் திருவடிகளே சரணம் சரணம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. வான்முகில் வழாது மெய்க மலிவடம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றபம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க. அறிவிப்பு 25/11/2025 செவ்வாய்க்கிழமை மாலை 7 மணிக்கு சொல்லின் செல்வி திருமுறை கஸ்தூரி வேலுசாமி அவர்கள் வழங்கும் திருமுறைகளில் முறை என்னும் சொல். அடுத்ததாக 26/11/2025 புதன்கிழமை மாலை 7 மணிக்கு இங்கே இருக்கிற சஷ்டி வேலுக்கு சிறப்பாக பூஜை செய்ய நடைபெறுகிறது. அனைவரும் கலந்து கொள்ளவும் நடைபெறும். அதற்கு அடுத்ததாக 27/11/2025 மாலை 7 மணி சொல்லின் செல்வி அவங்களே மறுபடியும் வராங்க பொழுது கஸ்தூரி வேலுசாமி அவர்கள் வழங்கும்
திருமுறைகள் முறை என்னும் சொல் இங்கே நிகழ்த்தி இருக்கிறது. இந்த மாதிரி பத்தாது. அவங்க அதெல்லாம் முகஸ்துன்னு சொல்ல, இவ்வளோ பெரிய ஒரு சபை நடத்துகிறாங்க, ஒரு 40-30 பேர் உட்காந்து எல்லோரும் அழிச்சுவாங்க இல்லையா? உங்களுக்கு மட்டும் அது நம்ம தான் பண்ணணும். ஐயாக்கிட்ட சொல்லியிருக்க பேப்பர்லாம் போடணும், இல்லை அவரே உங்களுக்குலாம் இல்லை மெசேஜ் அனுப்பணும். இது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இது ஒரு 120 வருஷமாக நடக்குது இல்லையா? இப்போ நாங்களெல்லாம் இதில் பயன்பெற்றாலும் இது பயன்பெறத்துக்கு நமக்கு ஒரு தகுதி உண்டாக்கியிருக்காங்களே. இது படிக்கிறோன்னா இந்த சபைக்கு போகிறோம். நீங்கள்லாம் நிறையா கரைக்கு தேர்ந்தவங்க இதெல்லாம். என்கிட்ட என்ன தப்பாக பேசுகிறேன் என்கிட்ட சொல்ல மாட்டீங்க, வீட்டில் போய் பேசிப்பீங்க. அதனால் எல்லாரும் இறையருள் பெற வேண்டும். எல்லாரையும் கூப்பிடுவாங்க. சுவாமி எல்லாருக்கும் அருள் செய்வார். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க. ஏது பிழை செய்தாலும் ஏழையனுக்கு இறங்கி தீது புரியாத தெய்வமே தெய்வமே நீதி தழைக்கின்ற போரும் தனி முதலே நாயேன் பிழைக்கின்றவாறு நீ பேசு முருகா திருப்போரூர் முருகா.